வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியில் சாதனை படைத்த வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் வெகுவாக பாராட்டினார். மேலும் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்ததற்கும் போட்டித் தொடர் முழுவதும் தோல்வி அடையாமல் இருந்ததற்கும் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் அதன் கேப்டன் ஆயுஷ் மத்ரேவுக்கும் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு தாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் வலும் பெறும் என்றும் தொழில் முனைவோர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் புது வாய்ப்புகளை பெறுவார்கள் என்றும் தமது பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் காவல்துறையில் காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நாளை புதுச்சேரியில் 5 மையங்களில் நடைபெற உள்ளது. மொத்தம் 1843 பேர் தேர்வு எழுத உள்ளனர். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள மையத்தில் மட்டுமே தேர்வர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் புகைப்படம் ஒட்டிய நுழைவுச்சீட்டு மற்றும் அசல் அடையாள சான்று ஆவணத்துடன் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகக்கோப்பைக்கான ஐசிசி ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று முதல் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது. இத்தொடரில் இந்தியா பங்கேற்கும் எல்லா போட்டிகளையும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நேரடியாக ஒளிபரப்ப ஆகாஷ்வாணி ஏற்பாடு செய்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் நேற்று ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் படேல் தங்கப் பதக்கத்தையும் அர்ஜுன் பாப்டா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.